நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். வாரம் உறவுகள் என்ற அந்த பெரிய தலைப்பில், பெரிய விரிந்த தலைப்பில் பல உபதலைப்புகளில் நான் எனது சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். ஒரு நற்செய்தி வாசகத்தை எடுக்கிறேன், ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி. இது மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் 3 நற்செய்திகளிலும் இந்த நிகழ்வு உண்டு. பின்பு பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பி, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயற்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நீர் என்ன நினைக்கிறீர் என்று எங்களுக்கு சொல்லும் என்று அவரிடம் கேட்டார்கள். இயேசு அவருடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள், சீசருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். இதை கேட்டு அவர்கள் வியந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். இதில் ஒரு விசித்திரம் என்னவென்றால், இந்த பரிசேயர் இயேசுவை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை ஆரம்பத்தில் தெளிவாக சொல்கிறார்கள். இது ஒரு அதிசயமான வாசகம். ஏனென்று சொன்னால், பரிசேயர் இப்படித்தான் இயேசுவை நினைத்தார்களா, அல்லது இயேசுவுக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு சும்மா ஏற்றி வச்சுட்டு பிறகு எங்கேயாவது பிடிக்கலாமான்றதான் அவருடைய முக்கிய நோக்கம் போல எனக்கு தெரிஞ்சுது. என்ன சொல்கிறார்கள்? போதகரே, நீ உண்மை உள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர். அருமையான வசனங்கள், அருமையான வசனங்கள். நீ நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், யாரையும் பார்த்து அவருக்கு இவருக்காக சார்பவன்னு சொல்ல மாட்டீர். அப்போ சொல்லு, இது இயேசுவை பிடிப்பதற்கு, எங்கேயாவது பிடிச்சு அவரை அடக்கி எங்களை ஒடுக்கி எதாவது செய்யணும்னு தான் அவங்களோட முக்கிய நோக்கம். இயேசு சீசருக்குரிய சீசருக்கு கொடுங்க, கடவுளுக்குரிய கடவுளுக்கு கொடுங்க. நான் இந்த வாசகத்தை எடுத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம், இது தேர்தல் காலம், அதுவும் சனாதிபதியினுடைய தேர்தல். தமிழ் மக்களுக்கு ஒரு பாரிய இக்கட்டான ஒரு நிலை. எங்களுடைய இயேசு அரசியல் பேச இல்லை, அரசியலுக்காக பேச இல்லை, மத சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தம் செய்தார். ஆகவே அரசியல் எந்த வகையிலாவது மதத்தோடு அல்லது சமூகத்தோடு ஈடுபட்டிருந்தால் அதை விமர்சித்தார். மற்றபடி அவர் கட்சி அரசியலோ ஆளும் அரசியலோ பேசவில்லை. அந்த நிலைப்பாடு தான் எனக்கும் உண்டு. என்னை பொறுத்தோம்னா, நான் கட்சி அரசியலோ அல்லது ஆளுமட்சியோ நான் பேசவில்லை. அது மக்களை எப்படி பாதிக்கிறது என, நாங்கள் வாழ்வது மக்களுக்காக. நானும் அந்த மக்களில் ஒருவன். நான் வெளியே நின்று மக்களை பார்க்க இல்லை. எங்களுடைய தலைவர்கள் எல்லாம், தலைவர்கள் நான் கூற மாட்டேன், எங்களோட முகாமையாளர்களும் இந்த புத்தி இவளும் வெளியார் இருந்து பார்க்குறேன். மக்கள் மக்கள் மக்கள். நீ யாரையா? நீ யார்? நீ மக்கள் இல்லையா? பார்த்தீங்களா எப்படி பிரித்து பார்க்குறாங்கன்னு. எங்கள் போராளிகளும் இதை தான் செய்தார்கள். நாங்கள் மக்களுக்காக போராடுறோம். எப்படியாவது மக்களோடு கலந்துரையாடினார்களா? உங்களுடைய போராட்டத்தை பற்றி எப்போவாவது எங்களோட கலந்துரையாடினார்களா? இல்லை. அப்போ எங்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது, அதாவது எங்களுடைய தமிழ் இனத்துடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது, இந்த நாட்டில் 75 வருடங்களாக நாங்கள் அடிமையாகத்தான் இருந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் சொன்னார்கள், நாங்கள் அரசியல் பேசி
அரசியல் உரையாடி எங்கள் உரிமைகளை பெறலாம். தோல்வி. அகிம்சை வழியில் போராடுவோம். அடித்தார்கள், உதைத்தார்கள், பாய்ந்து விட்டோம், விட்டு விட்டோம். பிறகு அரசியல் பேசினோம். அடுத்த கட்டமாக இளைஞர்கள் சொன்னார்கள், இவங்க அரசியல் பேசி வேலை இல்லை, அகிம்சையும் சரி வராது, போராடுவோம், ஆயுதம் தூக்குவோம். தூக்கினார்கள். பிறகு நடந்தது, அடிந்தோம், தோல்வி. இப்பொழுது அரசியல் முன்னும் வருகிறது. இப்போ இணக்க அரசியல் பேசுகிறார். காலகட்டத்தை ஏதோ ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு எப்படியாவது எங்களை ஏமாற்றுறதான் முக்கிய காரணம். இப்போ புத்திஜீவிகள் என்று புதுசாக ஒன்று வந்திருக்கு. நாங்கள் புத்திஜீவிகள், உங்களுக்கு என்ன வேணும்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ எனக்குன்ற ஒரு முடிவு நான் செய்ய முடியாதா? எனக்கு ஒரு மனித உரிமை இருக்கு இல்லையா? இப்போ எல்லா வகையிலும் மதத்தில் போகிற மதம் அடக்குது, அரசியல் என்ற அரசியல் அடக்குது, சமூகம் அடக்குது. அப்போ எங்கே எனக்கு விடுதலை? இந்த விடுதலை எங்கே? இப்போ தென்னகத்தில் 39 வேட்பாளர்கள். உலகம் எங்களை பார்த்து சிரிக்குது, நானே சிரிக்கிறேன். ஒரு சின்ன நாடு, அதிலேயும் ஒரு தெற்குன்ற ஒரு பகுதி, வடக்காக தொடாது, 39 வேட்பாளர்கள். இந்த 39 வேட்பாளரும் தன்னிச்சையாக தாங்களாகவே வேட்பாளராக நிற்கிறார்களா, இல்லை இவர்கள் நிற்க வைக்கப்பட்டார்களா என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா முன்னர் நடந்த அரசியல் எங்களுக்கு தெரியும், சில வாக்குகளை பிரிப்பதற்காக சிலர் வேட்பாளராக வருவார்கள். இது எனக்கு சரியாக தெரியாது இன்றைக்கு என்ன மாதிரி. எனக்கு நாங்கள் அறியாதவர்கள் எல்லாம் வேட்பாளர் வரார்கள் ஜனாதிபதி. அப்போ அவர்களுக்கே தெரியும் தாங்கள் தோற்போம் என்று. அப்போ வேறு ஏதோ நோக்கம் இருக்க வேண்டும். அரசியல் சூழ்ச்சி. ஆனால் தென்னிலங்கையை பார்க்கும் பொழுது 3 முக்கியமான வேட்பாளர்கள் முன்னிலையில் நிற்கிறார்கள். இருவர்கள் நாங்கள் அறிந்தவர்கள், சிங்கள மக்களும் அறிந்தவர்கள், நாங்களும் அறிந்தவர்கள். இப்போது 3வது ஒருவர் வருகிறார். அவர் கொஞ்சம் அவரும் 30 ஆண்டுகள் அரசியலில் இருந்தவர். அவருடைய மக்களுடைய கவனம் அவர்கள் பால் ஈர்க்கப்படுவது போல ஒரு தோற்றம் அளிக்கின்றது. 3வது ஆளுக்கு நாங்கள் வாக்களித்து பார்த்தால் என்ன என்று ஒரு புதிய சிந்தனை தென்னகத்தில் சிங்கள மக்களிடையே வளருகின்றது. 30 வருடங்களாக அரசியலில் இருந்தும் எங்களுடைய 30 வருட கால போரை பற்றி அவர் எதுவுமே பேசவில்லை. இறுதிப்போர் நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிற நேரம் கூட எங்களை பற்றி பேசவில்லை. சரி, போர் முடிந்த பிற்பாடாக வந்து எங்களை பார்த்து என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்க இல்லை. சுடல ஞானம் போல ஒரு அரசியல் ஞானம் வருகிறது. இப்போ வாரார்கள், வடக்குக்கு வரார்கள். வடக்கு வந்து ஒரு புதிய கதை ஒன்று சொல்கிறார்கள் தமிழ் மக்கள். அதாவது இந்த நாட்டு அரசியல் இனத்தை வைத்தே, மொழியை வைத்தே அரசியல் செய்யப்பட்டது என்ற ஒரு வரலாற்று உண்மையை முதல் முறையாக இவர் சொல்லுகிறார். நாங்களும் கேட்கிறோம். அப்போ கடைசியாக என்ன சொல்கிறார், ஒரு உறுதிமொழி தருவது போல, என்னுடைய ஆட்சியில் மொழிக்கும் மதத்துக்கும் இடமில்லை. நல்ல விடயம் ஏற்றுக்கொள்வோம். என்னுடைய ஆட்சியில் மொழிக்கும் மதத்துக்கும் இடமில்லை. ஆனால் வேட்பு மனு கொடுத்த பிறகு கண்டிக்கு போகிறாரு, பௌத்த பீடத்தின் ஆசீர்வாதம் பெற. ஏன்? பௌத்தத்தை எதிர்த்து எந்த வேட்பாளரும் தெற்கில் நிற்க முடியாது என்று சொல்லாமல் சொல்லுகிறார்களா? அப்போ எப்படி நம்புவது? இலங்கை மட்டும்தான் ஒரு தீவு, இலங்கை மட்டும்தான் ஒரு நாடு என்று தேசியம் பேசியவர்கள் அண்மையில் பல்வேறு நாடுகளுக்கு பிஎம் செய்தார். இந்தியா உட்பட, இந்தியாவை வெறுத்தவர்கள் இந்தியா உட்பட பல்வேறு மேல் நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுக்கு சென்றிருக்கிறார்கள், கனடாக்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள். அங்களுடைய ஒரு பேச்செல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது. சிலர்கள் மனம் மாறிவிட்டார்களா? மனம் மாறலாம், யாரும் மனம் மாறலாம். அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கத்தான் வேணும். ஆனால் அதன் பின்னடக்கும் செயல்களை பார்க்கும் பொழுது மனம் மாறினார்களான்ற ஒரு கேள்விக்குறி எழும்புகின்றது. அப்போ நாங்கள் யாருக்கு வாக்களிப்பது? 2 பிசாசுகள், தெரிந்த பிசாசுகள். எங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது,
த நோன் டெவல் இஸ் பெட்டர் தேன் தி அன்னோன் ஏஞ்சல் என்று. அதாவது தெரிந்த பிசாசுகள் தெரியாத சம்மனஸை விட நல்லம் அந்த மாதிரி ஒரு பழமொழி. ஆனால் இந்த 2 பிசாசும் உங்களுக்கு தெரியும். இப்போ 3வது வர்றது சம்மனஸா அல்லது பிசாசான்னு ஒரு பெரிய ஐயப்பாடு வந்துட்டு. சரி, எங்கள் பகுதிக்கு வருவோம், வடகிழக்குக்கு வருவோம். வடகிழக்குக்கு வருவோம். இவ்வளவு காலம் இல்லாமல் திடீரென்று புத்தியீவிகள் வந்திருக்கிறார்கள். இந்த புத்தியீவிகள் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்துவோம். ஏன்? அவர் தோல்வி பெற வேண்டாம், அவர்களுக்கும் தெரியும், அது வேறு விடயம். தோல்வியை பற்றி நான் கதைக்கல. எதற்காக? நாங்கள் உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். இந்த 30 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக நாங்கள் உலகத்துக்கு செய்தி சொல்ல இல்லையா? இங்கு நடந்த போரை பற்றி புலிகள் செய்த ஒரு பெரிய காரியம் உலகத்துக்கு எங்கள் பிரச்சனை எடுத்து சொல்லிட்டார்கள். இனி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே உலகத்துக்கு தெரியும் நாங்கள் யார், தமிழர்கள் யார் என்று தெரியும். அப்போ ஒரு புத்திஜீவி ஒரு பதிவு செய்திருக்கிறார். நாங்கள் கிழக்கிலிருந்து ஒரு பெண்ணை இந்த பொது வேட்பாளராக தெரிவோம், கிடைக்கவில்லை. சரி, ஒரு ஆணை தேடுவோம், கிடைக்கவில்லை. அது என்ன செய்தியை சொல்லுது? அப்படி ஒரு பொது வேட்பாளரை கூட பிரசவ வேதனை பற்றி உங்களால் பெற முடியே இல்லை. கடைசியில் ஒரு அரசியல்வாதெல்லாம் போய் நிற்கிறோம். அப்போ என்ன சொல்கிறார்கள்? பொது வேட்பாளருக்கு எங்கள் வாக்குகளை கொடுங்கள். அப்புறம் இன்னொரு புதுமை உண்டு, இலங்கையில் உண்டு, வேறு எந்த நாட்டிலும் இருப்பதாக நான் அறிய இல்லை. அதாவது 2வது தெரிவு வாக்கு, செகண்ட் சாய்ஸ். இது சனாதிபதி தேர்தலில் செகண்ட் சாய்ஸ் ஒன்று இருக்கா? இது ஒரு விசித்திரமான நாடு. அந்த 2வது வாக்கை யாருக்கும் போட வேண்டாம்னு சொல்கிறார். யார் சொல்கிறாரு? புத்திஜீவிகள் சொல்கிறார். எங்களோட உரிமை எங்கே? நீங்கள் சொல்லித்தானே நாங்கள் செய்யணும். முதல் அரசியல்வாதி சொன்னார்கள், பேசி பேசி பிரச்சனை தீர்ப்போம் உண்டு, சரி ஓம்பட்டோம். அப்புறம் அகிம்சை போராட்டம் என்று சொன்னார்கள், சம்மதித்தோம். பிறகும் நாங்கள் அரசியல் பேசுவோம் என்றார்கள், பேசினோம். பிறகு ஆயுதம் தூக்கினோம், அதற்கும் சம்மதித்து எவ்வளவோ தியாகங்களை செய்தோம், பயங்கர தியாகங்கள் செய்தோம். எங்கள் உடைமைகளை எல்லாம் கொடுத்தோம், எங்கள் பிள்ளைகளை கொடுத்தோம். தோல்வி, படுதோல்வி. இப்போ புதுசாக புத்திஜீவிகள் வந்திருக்கிறார், இணக்க அரசியல். பிறகு இணக்க அரசியல் பேசணும். இப்போ மக்கள் எங்கே? அதான் என்னுடைய கேள்வி. நான் மக்களுள் ஒருவன், நான் எங்கே? எங்களுக்கு ஒரு குரல் இல்லையா? எங்களுக்கு ஒரு கருத்து கிடையாதா? எங்களுக்கு சிந்திக்க தெரியாதா? சரி, சிந்திக்க தெரியாது, சிந்திக்க வையுங்கள், அதை அந்த உதவியை செய்யுங்கள். அதுவும் இல்லை. ஒரு நெருக்கீடான நிலையில் இன்றைக்கு எங்களுடைய இனம், நான் உட்பட எனக்கு உண்மையாக தெரியாது என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல. இந்த நேரம் நான் பெரிதும் மதிக்கும் ஒரு பௌத்த குரு திக் நாட் கான், வியட்நாமில் பிறந்து வியட்நாமில் வளர்ந்து பிறகு அதே வியட்நாமினால் நாடு கடத்தப்பட்டு பிரான்சில் பல காலம் வாழ்ந்து ஆங்கிலம் பேசும் நாடுகளை நன்றாக பிரசித்தி பெற்று இறுதியாக வியட்நாம் சென்று அங்கே இறந்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டார். இவருடைய கூற்றொன்று நான் செய்தித்தாளில் படித்தேன். இந்த இக்கட்டான நிலையில் இது திக் நாட் கானுடைய உரை மேற்கோள். இந்த இக்கட்டான நிலையில் ஒரு ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு தேவை, கலெக்டிவ் அவேக்னஸ். அப்பொழுதுதான் நாங்கள் விடுதலை அடைவோம், இந்த இக்கட்டான நிலையிலிருந்து விடுதலை அடைவோம். அந்த கூற்றில் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் ஒரு கலெக்டிவ் அவேர்னஸ், கலெக்டிவ் அவேக்கன்ட், கூட்டு விழிப்புணர்வு தேவை.
இந்த கூட்டு விழிப்புணர்வை நாங்கள் எங்களில் உருவாக்க வேண்டியது அவசியம். இந்த வேளை நான் வியட்நாம் சென்ற பொழுது கோச்சிமின் தலைவன் சொன்ன வார்த்தை, எங்களுடைய காலில் நாங்கள் நிற்போம், எங்களுடைய வீரத்தில் நாங்கள் தங்கி நிற்போம், உறுதியாக நிற்போம், அதேபோல ஒற்றுமையாக நிற்போம். நின்றார்கள். பிற நாடுகளுடைய ஆதரவு கிடைத்தது, விடுதலை பெற்றார்கள். இன்றைக்கு தென் வியட்நாம், வட வியட்நாம் இல்லாமல் ஒரு ஆட்சிக்கு கீழே பயங்கர பொருளாதார முன்னேற்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்போ எங்களுடைய எதிரி யார்? முதல் எதிரி தமிழன். இரண்டாவது எங்களுடைய எதிரி யார்? எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள். மூன்றாவது எதிரிகள் இப்பொழுது வரும் புத்திஜீவிகள். இந்த மூன்றையும் நன்றாக புரிந்து கொண்டவர் சிங்கள மக்கள், பௌத்த, கிறிஸ்தவ சிங்கள மக்கள். அவர் பூந்து விளையாடுறார். அப்போ இன அழிப்புக்கு காரணம் யார்? நாங்கள். முதல் பாருங்கள், எங்களை பார்த்து சுய விமர்சனம் செய்வோம். ஒரு சுய விமர்சனம் செய்தால் தான் ஒரு கூட்டு விழிப்புணர்வு வரும். ஆகவே என்னுடைய அழைப்பு என்ன? பிந்தி விட்டோம். ஆங்கிலத்தில் சொல்ல இட்ஸ் நெவர் டூ லேட். பிந்தினாலும் அவ்வளவு மோசமாக பிந்த இல்லை. கூட்டாக சிறு சிறு குழுக்களாக அங்கே இந்த புத்திஜீவிகள் வரட்டும். எங்களுக்கு தெளிவுகள் தரட்டும், முடிவுகள் தரக்கூடாது. எங்களுக்கு தெளிவுகள் தரட்டும், முடிவுகள் தரக்கூடாது. முடிவு நாங்கள் எடுப்போம். அவர் சிறு சிறு குழுக்களாக வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அதில் நாங்கள் கூடுவோம். அங்கே இன வேறுபாடு, மத வேறுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு, கல்வி வேறுபாடு ஒரு வேற்றுமையும் இல்லாமல் கூடி கதைப்போம், கூடி பேசுவோம், ஒரு கூட்டு விழிப்புணர்வு பெறுவோம். அப்பொழுது நாங்கள் முடிவு செய்யலாம், எங்களுக்கு என்ன வேண்டும், எது வேண்டும், எப்படி செய்யலாம், எப்படி வேண்டும். சிந்தியுங்கள். நானும் சிந்திக்கிறேன். நான் இப்போ மற்றவர் சொல்கிறத உடனே ஒழுங்குவது கிடையாது. ஏன்னா எல்லாரும் தீர்வுன்னு சொல்லி கடைசியில் 70 ஆண்டுகளாக எதுவுமே இல்லாமல் இருந்ததையும் இழந்து கொண்டு வருகிறோம். அதுதான் எங்களோட உண்மையான நிலைப்பாடு. இருந்ததையும் இழந்து கொண்டு வருகிறோம். அவை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த கூட்டு விழிப்புணர்வு பெற நாங்கள் ஏதாவது வகையில் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு இந்த புத்திஜீவிகள் வந்து எங்களுக்கு தெளிவுகள் தரட்டும். ஆனால் முடிவுகள் நாங்கள் செய்வோம். எங்கள் முடிவு எங்களுக்கு என்று கூறி அடுத்த உரையில் சந்திக்க மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.